காமிக்கிறாங்களா? இது முடிக்குது. இந்த தூண் ஒரே கல்லால் ஆனது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுதான் இல்லைங்க. நிறைய தமிழ் கல்வெட்டுகளை நம்மளால இங்க வந்து பார்க்க முடியுது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வாலி சுக்ரீவர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்கே சிற்பங்களை பாருங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் புரியுதான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா ஏதோ ஒரு மிருகம் ஒன்று இருக்குது, அது பார்க்குறதுக்கு பண்ணி போல் இருக்குது. அது எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சுற்றுலா பதிவில் இப்போ நம்ம கோலார் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான சில இடங்களை பார்த்துட்ருக்கோம். கடைசி வீடியோவில் கூட நம்ம கோட்டிலிங்கேஸ்வரரை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஆவணிப்பேட்டைன்ற ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து லவகுஷா பிறந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலைக்கு தாங்க வந்திருக்கோம். அப்படி மலைக்கு வரும்போதே அதனுடைய அடிவாரத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலோட பேரு ராமலிங்கேஸ்வரான்றது. உள்ள நிறைய வந்து சிவலிங்கங்களுக்கான கருவறைகள் தனித்தனியாக இருக்குங்க. எல்லாமே பிரம்மாண்டமான சிவலிங்கங்கள். அதெல்லாம் தான் நம்ம இந்த கோயிலுக்குள்ள போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மன்னர்கள் இந்த இடத்த ஆட்சி புரிஞ்சு அவங்க கட்டின கோயிலாகவும் இது வந்து பார்க்கப்படுது. முழுக்க முழுக்க கிரானைட் கற்களை கொண்டே கட்டப்பட்ட இந்த கோயிலை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கேஜிஎஃப் டூரில் நம்ம கடைசியாக கோடிலிங்கேஸ்வரா டெம்பிள் பார்த்துருந்தோம். ஸோ அந்த கோடிலிங்கேஸ்வரா கோயிலிருந்து அடுத்ததை நம்ம ஆவணிப்பேட்டைன்ற ஊருக்கு தாங்க போயிட்டுருக்கோம். சரியாக ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணி போனோம்னா ஆவணிப்பேட்டைன்ற தூரத்துக்கு போயிடலாம். அங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலையோட அடிவாரத்திலேயே ராமலிங்கேஸ்வரன்ற ஒரு கோயில் இருக்குது. பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோயில். இங்கே வந்து ராமர், லக்ஷ்மணன், அப்புறம் லட்சுமி நரசிம்மர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரதன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெயர்கள் கொண்ட சிவலிங்கங்களை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். 30 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம 10 கிலோமீட்டர் தூரம் வெறும் ஆஃப் ரோடில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்பவுமே கடினமாக இருந்ததுங்க அந்த ரோடு. அதில் வந்து நம்மளால் வண்டி வந்து ஓடிட்டே வர முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம். முதல்ல நம்ம மலையோட அடிவாரத்தில் இருக்கிற இந்த ராமலிங்கேஸ்வராவை பார்த்தலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆவணிப்பேட்டையில் இருக்கிற அந்த லவகுஷா பிறந்த இடம் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ என்ற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்ட்டு தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இந்த கோயில் இருக்குது. மொத்தம் 3 மன்னர்கள் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான அளவில் கட்டப்பட்ட இந்த கோயில் சோழர்கள் காலத்திலையும் இந்த கோயிலை கட்டப்பட்டிருக்கு. விஜயநகர பேரரசு அவர்களும் அப்புறம் நொலம்பா என்ற ஒரு அரசர்களும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாளுக்கியர்களும் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள்லாம் வந்து உள்ள நிறையவே இருக்குங்க. நம்ம உள்ள நுழைஞ்சதுமே மிகப்பெரிய ஒரு மண்டபத்தை பார்க்க முடியும். இது வந்து விஜயநகர ஆட்சியில் தான் இந்த மண்டபத்தை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம அந்த மண்டபத்தை கடந்து நம்ம பார்த்தோம்னா அங்கே கஞ்சி மண்டபம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் இருக்குங்க. இந்த மண்டபம் எதுக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ நிறைய வந்து யூஸ் பண்ணாத பொருள் அந்த மண்டபத்தில் எடுத்து உள்ள வச்சிருக்கிறதால நம்ம உள்ள போய் உட்கார முடியாது. அப்படியே நம்ம ரைட்ஸில் பார்த்தோம்னா நிறைய வந்து இங்கே சன்னதிகள் இருக்குங்க. அந்த சன்னதிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முழுவதும் சிவலிங்கங்கள், அதுவும் சிறிய சிறிய சிவலிங்கங்கள் இல்லைங்க, மிக பிரம்மாண்டமான அளவில் பெரிய சிவலிங்கங்களை தான் அங்கே பார்க்க முடியும். ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சிற்பங்களும், இங்கே இந்த கோயில் கட்டின கற்களே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிப்பாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஒரு பெரிய ஒரு பெருமாளோட சிலை வந்து மதில் சுவர் ஓரமாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி உயரம் இருக்கும் அந்த சிலை. கோயிலை சுற்றியுமே நிறைய நுணுக்கமான சிற்பங்கள்லாம் வந்து இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து காலப்போக்கில் அழிஞ்சிச்சுங்க. ஏன்னா நிறைய படையெடுப்பு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படையெடுப்பின் மூலமாக நிறைய சிற்பங்கள் வந்து இங்கே சேதாரமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சதுர்லிங்கேஸ்வரா கோயிலில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த தூண்கள் எல்லாமே பாருங்கள் ரொம்பவுமே பிரம்மாண்டமான இருக்குது. அதுவும் இந்த சீலிங்கில் அந்த சிற்பங்கள் எல்லாமே ரொம்பவுமே அழகாக செதுக்கப்பட்டிருக்குங்க. சீலிங்கில் செம்மையாக இருக்குது கோயில். எல்லாமே ஒரு பழங்கால ஒரு கோயில். இந்த தூண் ஒரே கல்லால் ஆனது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுதான் இல்லைங்க. இந்த அடிபாகத்தில் இருந்து இது வரைக்கும் ஒரு கல்லால் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மலைவாக பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக செஞ்சு உள்ள வந்து அவங்க அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கிற இதுவும் வந்து ஒரு தனி கல்லால் செய்யப்பட்டது தான். ஸோ நம்ம பார்க்கறதுக்கு ஒரே தூணலாக நினைச்சிருப்போம். ஆனால் 3 கற்களை கொண்டு இந்த மாதிரியா உள்ள வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நாம லட்சுமி லிங்கேஸ்வரா டெம்பிளில் தான் இருக்கோம். அங்கே பார்த்ததை விடவும் இந்த கோயில் வந்து
வச்சுக்கிறாங்க இல்ல. ஆமாம். தூண் வண்டி இருக்குது. எல்லா கோயில்லையுமே இங்கே இருக்கிற கோயில் எல்லாத்துலேயுமே சீலிங்கில் வந்து அந்த சிலைகளை வந்து அப்படியே வந்து செதுக்கி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி கோயில்கள்லாம் நம்ம அதிகமாக நம்மளால் பார்க்குறது கஷ்டம்தான். ஆனால் இங்கே எல்லாத்துக்குமான கடவுளுக்கான சிலைகளையும் அவங்க வந்து செதுக்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தூண்களில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. ஒவ்வொரு தூண்லேயுமே அவங்க வந்து சிற்பங்கள் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த தூண்கள் தனித்தனி தூண்கள் நான் சொன்னேன், அது நீங்கள் எந்தளவுக்கு நம்பியிருப்பீங்கன்னு தெரியல. இப்போ இங்கே அதை அப்படியே அந்த அடையாளம் தெரியுது பாருங்கள். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த தூண் ஒரே கல்லால் தூண் இல்லை அப்படின்னு நான் வந்து எப்படியே சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் சேதாரம் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரே கல்லால் தான் இந்த மாதிரி கேப் வந்து உங்களுக்கு இருக்காது. அதனால் இதை மட்டும் தனியாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் இருந்து இது வரைக்குமே வந்து ஒரே கல்லால் இந்த அழகாக உருளை வடிவத்தில் செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கற்கள்லாம் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நான் சொன்னது வந்து இப்போ உண்மை உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணர், அதுக்கு மேலேயே வந்து பெருமாள் வந்து ஆதிகேசவன் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி நிறைய தமிழ் கல்வெட்டுகள்லாம் நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து தமிழில் இருந்த அரசர்கள் இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக கட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதே போல் கன்னட கல்வெட்டுகளையும் நம்ம இங்கே வந்து நிறைய பார்க்க முடியுது. கோயிலை சுற்றி இருக்கிற சுவர் முழுவதிலுமே பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய சிற்பங்களாக நிறைய வந்து செதுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஊரில் தூங்கணை மாட கோயிலெலாம் பார்த்துருப்போம். அது போன்ற அமைப்பிலே இங்கே வந்து தரமட்டத்திலேருந்து ஒரு 4 அடி உயரத்தில் ஒரு சன்னதி ஒன்று நம்ம இப்போ பார்த்தோம். இந்த கோயிலில் பாதி வரைக்குமே கருங்கற்களை கொண்டும் அதுக்கு மேலே வந்து செங்கல் அந்த சுண்ணாம்புலாம் வச்சு கட்டியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரொம்பவுமே ஒரு பழங்கால கோயில் தான். இப்போ வந்து கொஞ்சம் பாழடைஞ்சிருக்கு. இதில் இருக்கிற அந்த சிற்ப நுணுக்கங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. அப்படியே கோயிலை நம்ம சுற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. கருவறை அந்த விமானம் கூட ஒரு மாதிரி அப்படியே செம்மண் கலரில் தாங்க இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா கருவறையுமே பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பவுமே பிரம்மாண்டமான அளவில் கட்டியிருக்காங்க. இங்கேயும் வந்து நிறைய வந்து கல்வெட்டுகளாக இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா தமிழ் கல்வெட்டுகள் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தமிழர்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு சிவன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே, ஆனால் கோயிலை சுற்றி இருக்கிற அந்த சுவர் முழுவதுமே பெருமாளோட சிற்பங்கள் வந்து நிறைய அளவில் இருக்குங்க. அவருடைய 10 அவதாரங்கள், அப்புறம் அந்த ராம அவதாரத்தில் இருந்தவங்க, அப்புறம் லட்சுமி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீதை லட்சுமணன் சொல்லிட்டு நிறைய வந்து பெருமாளுக்கான சிலைகள் அந்த சிற்பங்களை தான் நம்ம சுற்றியுமே பார்த்துட்ருக்கோம். ஸோ மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த கட்டப்பட்ட கோயிலில் பிரம்மாண்டமான சிவலிங்கங்களும் இருக்குது. அடுத்தது உண்மை ஒன்றா நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டே வரலாம். அப்படியே இங்கேயும் ஒரு பெரிய ஒரு நந்தியை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே அது எதிர்க்க இருக்கிற இந்த ஒரு கருவறையில் பாருங்கள், சின்ன கோயில் தான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே இருட்டாக தான் தெரியுது. ஸோ இருட்டாக தெரிஞ்சாலும் நம்ம அப்படியே உள்ளே போக போக அந்த வெளிச்சங்களில் அப்படியே அந்த கோயிலை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அழகாக அந்த தூண்கள் எல்லாமே டிசைனாக இருந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா கோயில்களும், அதாவது கருவறைகள் மொத்தத்துலேயுமே சிவலிங்கங்கள் வந்து ரொம்பவுமே பிரம்மாண்டமான அளவில் இருக்குங்க. எதுவுமே வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எல்லாமே மிக பெரிய அளவில் கொண்ட அந்த சிவலிங்கங்கள் தான் நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா கிபி 10ஆம் நூற்றாண்டில் நொலம்பான்ற ஒரு மன்னரால் தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஒரு சின்ன கோயில் மாதிரி தானே தெரியுது, ஆனால் உள்ள ஒரு பெரிய அளவிலான ஒரு சிவலிங்கத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா கருவறைகளையுமே சிவலிங்கங்கள் தாங்க ரொம்ப பெரிய அளவில் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வாலி சுக்ரீவர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கேயும் உள்ள பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியும். இங்கே எல்லாமே வந்து சிவலிங்கங்கள்.
காலையிலேருந்து என்னன்னு தெரியல, கோட்டிலிங்கேஸ்வரர் போனோம். அங்கேயும் பார்க்குற இடம் எல்லாமே லிங்கங்கள். அடுத்ததாக ஒரு இடத்துக்கு வந்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பார்க்குற இடங்கள் எல்லாமே வந்து சிவலிங்கங்களாக இருக்குது. எதிர்க்கே வந்து லிங்கேஸ்வரா டெம்பிள் இருக்குது. ஸோ இங்கே நிறைய வந்து லட்சுமி நரசிம்மா டெம்பிள், இது போல் வந்து ஏகப்பட்ட டெம்பிள்ஸுங்க. எப்படி சொல்கிறது, லட்சுமி லிங்கேஸ்வர டெம்பிள்னே இருக்குது. ஸோ ரொம்ப நிறைய வந்து லிங்கங்களாகவே நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சிற்பங்களை பாருங்களேன், உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் புரியுதான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா ஏதோ ஒரு மிருகம் ஒன்று இருக்குது, அது பார்க்குறதுக்கு பண்ணி போல் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு உடைவாள் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு உடைவாளோட மேலே வந்து சூரிய சந்திரனோட இதுவே நம்ம பார்க்குறோம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னாக்கா அந்த பன்றிக்கு பக்கத்தில் இதே போல் இங்கேயும் ஒரு வால் ஒன்று இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பன்றிக்கு ஏதோ அது அடிபட்டு உக்காந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு காட்சியும், பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கத்தியையும் நம்மளால் பார்க்க முடியுது. அநேகமாக இது வந்து சாளுக்கியர்களோட கொடிகள் வந்து பார்த்திங்கன்னா பன்றின் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அந்த சாளுக்கியர்கள் காலத்துலேயும் இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட அடையாளமாக தான் இந்த பன்றி சின்னத்தையும் பக்கத்துலேயே அந்த உடைவாளையும் வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. நவகிரக சன்னதி, ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த கோயில் ஊருக்குள்ளே இருக்குங்க. ஊருக்குள்ளே இருக்கிறதால தான் நிறைய பேருக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு தெரியல. ஆனால் டூரிஸ்ட்டாக வரவங்க நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க. நம்மளை போல நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு. ஏன்னா பக்கத்துலேயே ஆவணிப்பேட்டைன்ற மலை இருக்குது. அந்த மலை கோயிலுக்கு வரவங்க கீழே இருக்கிற இந்த ராமலிங்கேஸ்வரரையும் தரிசனம் பண்ணுறாங்க. என்ன அனுமதி? ஆவணிப்பேட்டைன்ற இடத்துல ராமலிங்கேஸ்வரரை நம்ம வந்து வணங்கிட்டோங்க. இதுக்கப்புறம் மலைக்கு மேலே தான் போக போகிறோம். ஸோ மலை மேலே லவகுஷா பிறந்த இடமும், அப்புறம் சீதா தேவியோட அவங்க தவம் இருந்த ஒரு குகையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வால்மீகியோட ஆசிரமத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராமலிங்கேஸ்வரர் கோயில் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ மலைக்கு மேலே போயிட்டு அடுத்த வீடியோவில் ஆவணிப்பேட்டை மலையை பற்றி பார்ப்போம்.